சிவலோக நாதனை கண்டு சேவித்திடுவோம் சிவலோக. அப்புறம் அந்த அம்மா கேட்டா யார் சார் இவன் அப்படின்னு ஒரு அலட்சியமா. உடனே அந்த அம்மா இவன் தான் சுப்புனி அப்படின்னு சொன்னார் சார். அந்த அம்மா வந்து உடனே கட்டி பிடிச்சிட்டேன். உனக்கு என்னப்பா வேணும்னு. அப்போ நான் எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு இந்த சினிமா பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சா. எனக்கு நீங்கள் ஏதோ பாட்டு பாடுங்கன்னு சொன்னேன். ஏதோ ஒரு பாட்டு இந்த வீணை எடுத்துன்னு வச்சு ஒரு பாட்டு பாடினேன் எம்எஸ் அம்மா. சார் வந்து ஒரு ட்ரிப்பு சொன்னான் சார் வந்து என்கிட்ட. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. எம்எஸ் அம்மா வந்து சங்கீத மகான் அப்படின்னு சார் வாயாலே சொல்லியிருக்கேன். முத வந்து நான் நமஸ்காரம் பண்ணல அன்னைக்கே சொல்லிட்டார், உன்னை இனிமேல் சுப்பிரமணியன்னு கூப்பிட மாட்டேன், இன்னையிலேருந்து உனக்கு நான் வச்ச பேர் சுப்புனி. அப்படி இருக்கிறப்ப என்னாச்சுன்னா ஒரு நாள் எங்காவது ஊஞ்சலில் உட்காந்து இதுமாரி ஊஞ்சலில் உட்காந்து சார் உட்காந்துருந்தேன். சார் வாங்க சார் நம்ம 2 பேரும் ஊஞ்சல் ஆடுவேன். 2 ஸ்டெப்பு போயிட்டு வந்தேன். 3ஆவது ஸ்டெப் சொன்னேன். சாருக்கு மயக்கம் வருமோன்னு. அதுக்கு பக்கத்தில் நான் ஒரே ஒரு டைம் சரிசமமாக உட்காந்ததுங்கிறது. ஆமாம் இப்போதான் சார் கொஞ்ச நேரம் வந்து தலை டப்புன்னு அப்படியே வந்துருக்கு. சார் தூங்கவே மாட்டார். ஒரு எறும்பு குறுக்க போனாலும் எத்தனை மணிக்கு எறும்பு போகுதுன்னு சொல்லுவார். கால் மட்டும் கட்டவரில் ஆடிக்கிட்டே இருக்கும். கட 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 கடன்னு சினிமா பார்த்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால தான் இன்னைக்கு விஜயகாந்த் இந்த அளவுக்கு இருக்க முடியும் இருக்கு. அகோரம் வீட்டுக்கு போ அப்படின்னு சார் சொல்லிட்டாரு. கை ஆக்ஷன் தான். இந்த கை அப்படி காட்டினா பறந்துட வேண்டியதானே. பறந்து எங்கள் அப்பா அம்மா போயிட்டா, தாத்தா பாட்டி போயிட்டா, பெத்தலோட அப்பா அம்மா போயிட்டா. உள்ள வாடினார். சரி உள்ள ஒன்றுன்னு போனேன். இங்கே ஒன்றை நம்பி நான் வந்திருக்கேன், இங்கே செத்து நான் அனாதையாக போகணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன். ஏதோ நந்தவன வேலை நம்ம போகிறோம், நம்ம நந்தவன வேலை பண்ணுறது நமக்கு எனக்கு அதில் தான் திருப்தி இருக்குது. சுவாமிக்கு பூ போகுது, அதோடு நம்ம வேலை முடிஞ்சிட்டு. சாரோட இந்த ஸ்கிரிப்டெலாம் இருக்கணும் நம்மத்தில் இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்டெலாம் வந்து சேப்பு பை ஒன்று இருக்கும், ஒரு காக்கி பை இருக்கும். இந்த பையை எடுத்துன்னு போய் அவத்தில் கொடுப்பேன். போனோன்னா மணி 2:30 3 மணி காப்பி குடிச்சிட்டு 3:15 அப்படி போவோம். அந்த பொண்ணு காலேஜ் பிஎஸ்சி படிச்சது. அந்த பொண்ணு வந்துடும். வந்தோடனே இந்த ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். சார் கேட்டுகிட்டே இருப்பார், அது இருக்கிறோம்னு படிச்சுட்டுன்னு வச்சுங்க, தப்பு இருக்கிறேன் அப்படின்னு சார் சொல்லுவார். அந்த லைன்லாம் அப்படிதான் சொல்லுவார் சார். அதெல்லாம் ஒரு பாய தப்பிக்க முடியாது. சித்திரகுப்தனே தப்பிக்க, சித்திரகுப்தன் தோத்துனது இல்லை. அதெல்லாம் அவன்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி சொல்லுவார் சார். ஒன்று வச்சுன்னா அந்த உடனே சொல்லுவார் சார் அப்படிமா சித்ரா மணி என்ன ஆகுதும்பார் 3:20. சரி 5 மணிக்கு வரணும் அப்படிம்பார். 5:05 இருந்தால் தொலைச்சிடுவா. ஆனால் 5:05 போகணுங்கிற என்ன இருக்காது. 4:59 அங்கே போயிடும். போனோன்னா எனக்கு 5 பஜ்ஜி வச்சுருப்பா அந்த மாமி. சாருக்கு ஏதாவது பஜ்ஜி போடுவா, இவ்வளோ ஒரு சாப்பிடுவா பஜ்ஜி, அதை வச்சுருவா. எனக்கு சுப்புனிக்குன்னு 5 பஜ்ஜி எடுத்து வச்சுருவா. நான் வாங்கி அப்போலாம்டா கைலி தானே, கைலியில் அப்படியே சுருட்டி போட்டு பையை தூக்கிட்டு சாரை வச்சுன்னு நேராக கொண்டாந்து விட்டுட்டு வீட்டில் வந்து பஜ்ஜி தின்னுட்டு சாரை வச்சுட்டு ஐஷானம் போயிடுவோம். போய் அங்கே கஞ்சன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ஃபுல்லாக குடிப்பான். அவன் வந்து நான் பிராமின். நமஸ்காரம் பண்ணான்னாக்கா நமஸ்காரம் பண்ணுறது எப்படா கற்றுக்கணும்னா அவன்கிட்டருந்து கற்றுக்கணும். கீழே விழுந்தானா எந்திரிக்க மாட்டான். கஞ்சா போதும் எந்திரி அப்படின்னு சார் சொல்லுவேன். படுத்துட்டு இருப்பான். எஜமான் தான் கும்பிடுவோம், அப்படி தான் கும்பிடுவோம். நந்தனார் கை தூக்குற மாதிரி தான் தூக்குவான். அவன் தான் வந்து ஏத்தத்தில் ஓடுவான். கொலையில் அந்த கிணத்துல மேலே அந்த ஏத்தத்தில் அவன் ஓடுவான். அந்த மரத்து மேலே ஓடுவான். சால் நான் கவப்பேன். சார் தான் அந்த செடிக்கு மடம் மாறுவார். சின்ன களைக்கொட்டை வச்சு நவுத்தி செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு செடியாக இப்படியே இதான் அந்த தண்ணி ஊற்றுறது. 3 நாளைக்கு விட்டு போயிடும். இப்போல்லாம் மோட்டர் போட்டாச்சு. அப்போ அந்த கவனையில் தான் ஓடிட்டு இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணால் சார் வந்து என்னை குளிப்பாட்டி இன்னும் கூப்பிட்டு போனேன். அப்போ தான் சார் நானும் ரொம்ப சாருக்கு ரொம்ப சிஷியன் ஆகிட்டேன். ஃப்ரெண்டு கிடையாது, சிஷியன் ஆகிட்டேன்ல சாருக்கு. சரி நான் அழைச்சின்னு போனேன். உட்கார வச்சு இந்த கிணத்தை இறைச்சா, கிணத்தை நான் உலகத்தில் 2 விஷயந்தான் வந்து சார் விஷயத்தில் சஸ்பென்ஸான விஷயம். சார் சொன்னார் தண்ணி வந்து விலைக்கு விற்க. அதுக்கு வரலாம். குளிப்பாட்டிட்டே என்ன கடைசியில் பார்த்தா கிணத்துல ஜலமே இல்லை, ஒரு சொட்டு கூட இல்லை. சார் கிணத்துல ஜலம் இல்லைன்னு அப்படின்னு வாயில கை வச்சிருந்தேன். அது வந்து நான் இறக்கவே இல்லை. பூதகணங்கள் தான் வந்து சாருக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கு. இல்லைன்னா சிவன் வந்து அபிஷேகம் பண்ணாரா என்னவோ தெரியாது. ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, ஒரு சொட்டு கிடையாது. உட்காந்தே இருந்தார். கடைசியா அப்படிதான் அப்படின்னு வாயில கை வச்சிருந்தார். ஒரு நாள் அதே மாதிரி சார் குளிப்பாட்டி வச்சுட்டு அழைச்சிட்டு வந்தோம். இல்லை உள்ளே வந்தோன்னே நேராக இதுக்கு அந்த பெத்துல அந்த மடத்து வாசப்படி ஏறினோடனே கைலி தானே கட்டியிருப்பேன். அப்படி கீழே சார் வந்து எனக்கு கைலி வாங்கி கொடுப்பேன். கைலி சட்டை எல்லாம் சார் தான் மெட்ராஸ்லேருந்து வாங்கி எடுத்துன்னு வருவா. அப்படியே இந்த படி ஏறினோன்னு அப்படி பார்த்தார். உனக்கு காவி வேஷ்டி இல்லையோ அப்படின்னாரு. இல்லை சார்னு. அப்போ தானே குளிப்பாட்டி ஒரு வேட்டி கட்டி அழிச்சிட்டு வந்திருக்கேன். போய் கொடியிலேருந்து ஒரு வேட்டி எடுத்துன்னு வந்தேன்.
அதை வந்து தான் இடுப்பில் கட்டிட்டு அந்த வேஸ்ட் எடுத்து அப்படி தூக்கி போட்டேன். அது வந்து அப்படியே வந்து உடம்பு அப்படியே மறைச்சிது. அன்னையிலேருந்து இந்த காவி வேட்டி தான். என்னால் இப்போ வெள்ளை வேட்டி கட்டிட்டு வர முடியாது, வெள்ளை வேட்டியே கிடையாது. அதுமாரி எங்கள் அம்மா செத்து போனப்போ எல்லாரும் சொன்னா, சாஸ்திரிகள்லாம் நீ வந்து காவி வேட்டி கட்டிட்டு இந்த எல்லாம் பண்ணக்கூடாதுன்னா நான் சொல்லிட்டேன். எங்கள் அம்மா கரையாறினாலும் சரி, எங்கள் அப்பா கரையாறினாலும் சரி, ஏறாட்டினாலும் சரி, நரகத்துக்கு போனாலும் சரி, இந்த காவி வேட்டி இல்லாமல் ஒரு காரியம் எனக்கு தேவையில்லை. நான் வந்து சிவனை நினச்சிட்டு கொல்லி வைக்கல, சிவன் சாரை நினச்சி தான் கொல்லி வச்சேன். எங்கள் அப்பாவுக்கும் அப்படி தான் வச்சேன், எங்கள் அம்மாவுக்கும் அப்படி தான் வச்சேன். அப்படி எங்கள் அம்மா நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, எங்கள் அப்பா நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, சார் தான் நமக்கு, சாரை நினச்சி தான் வைக்கணும்னு வச்சேன். சார் சார் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறப்ப நடுவில் சாரு, ஒரு பக்கம் நான், ஒரு பக்கம் அம்மா. அதுமாரி என்னென்னா சார் நடுவில் ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் நான் உட்காந்தானே. நான் கேட்டேன், சார் நீங்கள் அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் சிரார்த்தம் பண்ணுறீங்க, எனக்கு எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் நான் சிரார்த்தம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஆமாம் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கா, ஏன்னா எனக்கு மந்திரம்லாம் வராத, எப்படி சொல்கிறதுன்னு. நீ கண்டிப்பாக சிரார்த்தம் பண்ணியே ஆகணும், அதுமாரி நீ வந்து அமாவாசை பண்ணியே ஆகணும், பண்ணணும், சிரார்த்தமும் பண்ணணும். நீ வந்து ஒரு காதலியை வந்து ஒருத்தன் அப்படி பண்ணலன்னா, கள்ளி வந்து ஒரு கள்ளி ஒரு குத்துல குத்துருந்துச்சுன்னா இந்த கை தூக்க முடியாது. உலகத்திலே மிகப்பெரிய கொடிய பாய்சனை தான். முண்டகட்டையாக போய் எப்படி கள்ளியை அணைச்சிக்கிட்டீங்கன்னா உடம்பு எப்படி இருக்குமோ அவ்வளோ பாவம். அதனால நீ வந்து அமாவாசை பண்ணியே ஆகணும், சிரார்த்தம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சார் சொன்னார். அதனால தான் அமாவாசையும் எங்கள் அப்பாவுக்கு சிரார்த்தம் இல்லைன்னா இப்பயும் நான் சிரார்த்தம் பண்ணுறப்ப சாஸ்திரிகள்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா மந்திரகந்திரம் ஏமாத்தினா ஒன்றும் தெரியாது, எனக்கு இடவளமே தெரியாது, அவன் கரெக்டாக சொன்னால் தான் தெரியும். இவன் ஏதோ ஏமாத்தினான்னு வச்சிங்க, நான் சொல்றது பேர் பார்த்துட்டே இருக்கார் சாரே, எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. நான் வந்து சார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் சொன்னால் தான் நான் செய்கிறேன், எனக்கு அவ்வளோதான் தெரியும். இன்னையோரி அதான் சொல்லணும் தவிர அவன் சொல்கிற மந்திரத்தை மட்டும் கரெக்டாக காதில் வாங்கிப்பேன். ஏன்னு வச்சிங்களேன், சார் சொல்லியிருக்காரு காதில் வாங்க சொல்லி. மந்திரம் வராதுன்னு சொன்னேன். அவள் சொல்கிறத நீ ஸ்ரத்தையாக காதில் வாங்க, அது உனக்கு போதும் அப்படின்னு. அதனால அதை மட்டும் கரெக்டாக வாங்கிப்பேன். அமாவாசை அன்னைக்கு எங்கேயும் போக மாட்டேன். ஆனால் அமாவாசை அன்னைக்கு அன்றைக்கி தான் எங்கேயாவது போகிற வேண்டிய வேலை வந்துட்டுன்னு வச்சுங்களேன், வடை தின்னத்தை அவ்வளோ இருக்கும், சூடாக வடை போடுவோம் கடையில், டீ குடிக்க முடியாது. என்னைக்காவது ஒன்றுன்னா எப்பயாவது ரொம்ப இதுன்னா மேட்டு சுவாமிகிட்ட போயிடுவேன். மேட்டு சுவாமிகளுக்கு தெரியும், அவள் அந்த காரப்பந்தி கிரப்பந்தி வச்சுருப்பாள். அன்றைக்கி என் கூட யாரும் இது மாதிரிலாம் வரமாட்டாங்க பசங்கள்லாம். போனோன்னா இவ்வளோ காரப்பந்தி கொடுப்பாரு, இல்லைன்னா பால் வந்து மஞ்சப்பொடி போட்டு மேட்டு சாமிகள் கொடுப்பார். அதுமாரி மேட்டு சாமிகிட்ட நைஸாக கேட்டேன், இந்த அமாவாசையை விட்டுடலாமே, ரொம்ப கஷ்டம், ஏன்னா இந்த அமாவாசை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்க, விட்டுடலாமேன்னு. மேட்டு சாமியில் சார் சொன்ன 100 நடை செய்யணும் அப்படின்னாரு. அதுக்கு முதல் நாளே மேட்டு சுவாமிகள் சித்தியாயிட்டேன். அதுமாரி மேட்டு சுவாமிகளை பற்றி சார் சொன்னார், நீ வந்து இதுமாரி மேட்டு சுவாமிகள் சார் வந்து எனக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தேன். மேட்டு சுவாமிகள் என்பது இதுலேருந்து நடந்தே வராரு. அவர் திருவெண்காட்டில் வரும்போது எனக்கு என்ன எப்படி கவனிச்சுப்பியோ அதுமாரி நீ மேட்டு சுவாமிகளை கவனிச்சிக்கணும் அப்படின்னு வந்து சார் சொல்லி லெட்டர் போட்டிருந்தார். அதனால எனக்கு வந்து ஒரு ட்ரிப்பு முதல் சன்னியாசம் வாங்கி அப்போ சார் லெட்டர் போட்டிருந்தப்போ என்ன பண்ணேன், ஒரு 25 இளநியை பறிச்சேன், கொண்டாந்து வச்சேன். மேட்டு சாமிகள் உலக புஸ்தகம் கட்டின்னு இருப்பேன். 1.5 மாசமா நம்ம தங்கியிருந்தேன் அதிஷ்டானத்தில். இவ்வளவு புஸ்தகம் வச்சிருப்பாரு, லாரி புஸ்தகம். சுவாமியெல்லாம் என்ன இதெல்லாம் ஓரம் கட்டி வைங்க, எங்க புஸ்தகத்தை படிங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நான் ஏற்ற வீட்டில் இருக்கேன் அப்படின்னா ஒரு 25 இளநீ வெட்டி கொண்டு இங்கே வச்சேன். நம்ம புஸ்தகம் அது ஒன்று தானே, வேற எது புஸ்தகம் எங்க புஸ்தகத்தை படிங்க, இதெல்லாம் ஒன்று படிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டேன். ஏதாவது உதவினா எனக்கு எதுக்காக இருக்கா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அதுக்காகவே மேட்டு சாமிகள் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சார் தானே அவர் எனக்கு. ஆனால் என்ன ஆயிட்டுன்னா, சார் எப்படி என்ன எப்படி இருந்தாரோ அப்படி அதில் ஒரு நூல் கூட எனக்கு வந்து மேட்டு சாமிகள் விதி. மேட்டு சாமிகள்னு சொல்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். சார் மாதிரியே என்கிட்ட இருந்து அவர் மற்றவர்கள்ட்ட எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாதுப்பா. என்னகிட்ட என்னை பொறுத்தவரை அப்படி தான் இருந்தா. கொய்யா பழம் வந்தாலும் இந்த திங்கிற ஐட்டம் தானே நமக்கு மீன் எல்லாம் நம்ம கொண்டு வந்து ஃபுல்லாக கொடுத்து ஃபுல் கட்டு எல்லாம் மேட்டு சாமியில் கொடுப்பேன். மேட்டு சாமியில் வந்து சாரை பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன். ஆமாம், அதுவே இந்த இவனுக்காக தானே இந்த ஆரியாக்காக தானே கடைசியில் ஒரு 1.5 வருஷம் கடைசியாக சொல்லிகிட்டே இருந்தார், எப்போ வரான்னு கேட்டுருந்தார். வந்துட்டு போனால் அதோட முடிஞ்சு போச்சு கடைசி நாள். அதுமாரி அதனால தான் மேட்டு சாமிகள்கிட்ட நம்ம வந்து ரொம்ப ஒரு பிரியம். கடைசியில் சித்தியாக 50 கொடியாக இருந்தது இல்லை மேட்டு சாமிகள்கிட்ட. ஒரு 2.5 மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே இருந்தேன். 1.5 மாதத்துக்கு மேலே இருந்தேன். மேட்டு சாமிகளோட யாத்திரை அது என்ன ஆச்சுன்னா, போக ஆரம்பிச்சேன்னா அப்புறம் சொன்னார், நீ ஒரு நடை வந்துட்டு போனால் 250 ரூபா உனக்கு செலவாகுது, நீ வர வேண்டான்னு. சரி பெரியவா நான் வரல, நான் வந்து நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ண வேண்டாம், என் குரு எனக்கு 99 மார்க் போட்டு 1 மார்க் இருக்குதுன்னா நான் உலகத்தில் உள்ள சாமியார்ட்ட போய் எனக்கு 1 மார்க் போடணும்னு கேட்கணும். எனக்கு 100க்கு 199 போட்டிருக்கிறப்ப எனக்கு அப்படியே 100க்கு 199 போராட்டினாலும் நீ வந்து 2 லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு
நீ பாவியாக சபிப்பாய் அப்படின்னு சார் லெட்டர் போட்டு எழுதியிருந்தா கூட அது எனக்கு ஹாப்பி தானே. அது என் குரு தானே எனக்கு பண்ணுறாரு. ரோட்டில் இன்னொரு சாமியார் எனக்கு பண்ணல. என் குரு என்ன செஞ்சால் தான் என்ன, 1,00,000 ஆண்டுகள் வரையும் நீ வந்து பாவியா என்னோட இருக்க போகிற, என்னோட உலகத்தில் சந்தோஷப்படுறோம் ஒருத்தனை இருக்கவன் அப்பயும் என் கூட தானே இருந்தாகணும். சார் கேட்கப்புறம் என்ன பாவியாது லட்சமாவது ஆண்டுகள் அது, அதெல்லாம் அப்புறம் வந்துடலாம். அதே மாதிரி சீதாராமையர் செத்து போனவொன்னே எனக்கு பொண்ணன்னா ரொம்ப பயமாக இருக்கும். பொண்ணன்னாவே எனக்கு 8 கிலோமீட்டருக்கு தானே போவேன். கூப்பிட்டாருங்க இங்கே வான்னு. சீதாராமையர் செத்து போயிட்டாரு. நேராக கொண்டு போய் அடக்கம் பண்ணி கிட்டக்கிறது எனக்கு அப்படியே கடைன்னு எடுக்குது குடல்லாம். என்னடா இதுமாரி சொல்கிறாருன்னு கையை எப்படி பின்னாடி வைப்பான்னு பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லணுன்ட்டார். நேராக சுடுகாட்டு போய் அவள் என்ன செய்கிறாள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே வந்து பக்கத்தில் காவேரி இருக்க அங்கே வந்தானே அந்த சாஸ்திரம்லாம் என்ன பண்ணிட்டான், பிள்ளையார சுற்றிவா பசுமாட்டுக்கு அருகம்புல் கொடு, காய்கறி பண்ண அது பண்ணி இது பண்ணான். ரொம்ப அவளை குளிச்சு நேராக சாப்பிட்டு போனேன். போய் எல்லாத்தையும் சொன்னேன், என்ன நடந்ததுன்னார். எல்லாத்தையும் சொன்னேன். சாரை பார்த்தா சார் குளிப்பார் நினச்சேன், சார் குளிக்கவே இல்லை. ஆனால் அன்னையிலேருந்து மரணம் பயங்கரத்து போயிட்டு இப்போ என்னை விட்டு ஒரு பணத்தை கொடுத்து ஒரு 6 மாதம் தூங்கணும்னு சொன்னால் நான் தூங்கிட்டு இருக்கோம். இல்லை இன்னைக்கு எந்த பணமாக இருந்தாலும் அது சார் சிஷியனாக இருக்கணும். சுத்தமாக வயிற்றில் சோத்தை போட்டால் இலை இல்லாமல் நாத்திம்பா. எனக்கு ஒன்றும் அந்த இதே இல்லை, எனக்கு அந்த பயமே இல்லை. அதுக்கப்புறம் எவ்வளோ பணம் நம்ம எவ்வளோ அனாதை பணம் இது பண்ணியிருக்கோம். எத்தனையோ சாமி பாக்கில் வச்சு போயிருக்கேன். ஒரு பொண்ணு நல்ல பாம்பு கடிச்சிட்டு அது வந்து அந்த வண்டியில் எடுத்துன்னு வர அளவுக்கு அவ்வளோ பணம் இல்லை. தூக்கி அப்படியே மோட்டர் சைக்கிள் தூக்கி வச்சு அப்படியே கொண்டு விட்டோம். அதனால ஒன்றுமே அதனால என்ன நமக்கு நம்ம குரு சொல்லியாச்சு அன்றைக்கே முடியும். சீதாராமையரோட நமக்கு மரண பயங்கிறது முடிஞ்சிட்டு. இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன், போய் வந்து சாப்பிட்டு வந்து கதை இப்படி சொல்ல முடியாது. போனால் அவ்வளோதான். போனியே கையை எப்படி வச்சா, கையை என்ன பண்ண, காலை என்ன பண்ண, அதெல்லாம் அதேமாரி வந்து ஒரு ஒரு அணுவாக சொல்லணும். அந்த அணுவுலையும் இப்போ சார் நம்ம சொல்கிறோன்னு வச்சிங்களேன், நம்ம கூடவே சார் அப்படியே வர மாதிரியே இருக்கும். சார் வந்து ரசித்த மாதிரி தான் இருக்கும். தவிர நான் அந்த மன்னார்குடியில் அந்த இப்போ சீனிவாச மெடிக்கல் ராமச்சந்திரன் இருக்காரு, அவள் அம்மாவுக்கு சார், அவள் அப்பா அம்மாலாம் சாரோட டிவோட்டி. சார் என்ன முன்னோர் கேரட் அல்வா கொடுப்பா, லெட்டர் போட்டுருவா இங்கே மெட்ராஸ்லேருந்து. மறுநாள் போனோடனே இதை கொண்டு போய் கொடுத்துருவா அப்படின்ட்டு. சார் நான் பஸ்ஸில் ஏறினா போனால் வந்தேன்னு சொன்னோன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான் கொண்டுடுவா. இங்கேருந்து பஸ்ஸில் ஏறி நான் எந்த சீட்டில் உட்காந்தேன், எவ்வளோ காசு கொடுத்தேன், என்ன டிக்கெட் என்ன, பஸ்ஸில் என்னென்ன நடந்தது, மாயிரம் பஸ் ஸ்டாண்டு இறங்கி டீ குடிச்சதுலேருந்து சொல்லணும். அந்த பஸ்ஸில் எத்தனை மணிக்கு ஏறினா, மன்னார்குடி எத்தனை மணிக்கு போனேன், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து அவாத்துக்கு எத்தனை மணிக்கு போனேன், இவ்வளோ விஷயத்தையும் சொல்லணும். போய் சொன்னோன்னே அவாத்து மாமி போனோன்னா வத்த குழம்பு, சார் லெட்டர் போட்டிருப்பார், சுப்புனிக்கு வத்த குழம்பும் சுட்ட அப்பளாமும் வைத்து சாப்பாடு போட்டு வாச திண்ணையில் தலைக்கோசர கட்டை கொடுத்து ஃபேன் போட்டு அவனை படுக்க வைக்கணும்னு இருக்கும். நான் வந்து தான் சினிமா பைத்தியமாச்சே. இந்த மாமி என்ன பண்ணுவா, இங்கேருந்து போனோன்னே காப்பி கொடுத்துட்டு உடனே சாப்பாடெல்லாம் போடுவா. உலகமாக போய் சொல்லி அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு நான் உடனே போறேன். அந்த மாமி என்ன பண்ணுவாருன்னா அந்த லெட்டரை எடுத்துன்னு வந்து அப்படி காட்டுவா, என்ன எழுதியிருக்காரு பத்தியான்னு. அப்படியே அந்த மாமிக்கு சாபத்தை கொடுத்துட்டு வாச தின்ன ஃபேன் போட்டு இந்த தலைக்கோசர கட்டை வச்சிருப்பான். படுத்துக்கிட்டே இருப்பேன், எப்படா 2:00 2:45 ஆகும். அந்த பையன் அவர் வந்துடுவார் புல்லட்டில். வந்தாலும் மாமி காப்பி போட்டு வந்து கொடுப்பா. கரெக்டாக அந்த 3:15 அந்த வெங்கடேஸ்வரான ஒரு பஸ்ஸு, அது வந்து 6:50 வரும். இந்த வண்டி 7 மணிக்கு ஒரு பஸ்ஸு. வாசலில் சேரை போட்டிருப்பார், சார் உட்காந்தே இருப்பார். அந்த 8:15 அந்த பஸ்ஸை விட்டு இறங்கணும்னு வீட்டுக்குள்ளே எல்லாம் போக முடியாது. போனேன்னா என்ன நடந்தது அப்படின்னு கேட்பேன். அந்த பொடியை எடுத்து ஒரு தட்டை, அந்த தட்டுங்கிறது சாருக்கு மட்டும்தான். அது தட்டு பொடி சொல்லு. பஸ்ஸில் இங்கே ஆரம்பிச்சதுலேருந்து போனதுலேருந்து அந்த மாமி சொன்னதுலேருந்து நான் சினிமா பார்க்குறதுக்கு மாமிகிட்ட போய் சொன்னது வரையும் எல்லாத்தையும் சொல்லுவேன். சிச்சி எல்லாத்தையும் கேட்டுப்பா. இப்போ வந்த பஸ்ஸை வந்து இறங்கின விஷயம் வரையும் சொல்லுவேன். அதேமாரி ஒரு நாள் கூப்பிட்டு நேராக பஸ்ஸில் ஏறி நேராக கும்பகோணம் போகிறேன். வெங்கட்ரமணா ஹோட்டலுக்கு போகிறேன். ஒரு ரவா தோசை ஒரு காப்பி குடிக்கிறேன். நேராக சாமிநாத சுவாமி கோயிலுக்கு போகிறேன். சுவாமி மேலே போய் சிவன் சார் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். என் பேருக்கு என்ன பேரில் பண்ணணும்னு கேட்டேன். சார் அப்போ தான் சொன்னார் சிவன் சார்னு. சிவன் சார்னு சொல்லி அந்த சாமிநாத சாமிக்கு அர்ச்சனை பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நேராக வெங்கட்ரமனுக்கு வரேன். இன்னொரு ரவா தோசை ஒரு காப்பி குடிக்கிறேன், சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு. அதேமாரி நேராக போயிட்டு அதேமாரி ஒரு நடம் வந்தேன். வந்து சாப்பிட்டு பிரசாதம்லாம் கொடுத்தேன். அதேமாரி ஒரு ட்ரிப்பு காரில் ஏறி கும்பகோணம் போயிருந்தோம். கும்பகோணம் போனோன்னே அந்த வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ இருக்குது, அது சாருது. அந்த பெரியசாமி வந்து சாரு இல்லை, சாரு நானும் காரில் நல்லி கார் வந்துருந்தது, சார் உட்காந்துருந்தேன். அந்த ஸ்டுடியோ வந்து அதுக்கு முன்னாடி இது உள்ள சொல்லிடுறேன். அவர் அந்த பெரியசாமி சொன்னதை உடனே சார்கிட்ட வந்து வேலை பார்ப்பாரான். சார் அப்படியே பேசாமல் தான் இருப்பாரான்.
நடிகினே இருப்பார். ஆனால் இவர் பேசவே மாட்டார், என்ன சொல்லுவார்னு தெரியாதான். இவர் கொஞ்சம் இந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறது எல்லாம் ரெடியான பிறகு மகாமகா குளத்தை போய் எடு அப்படின்னு சொல்லிட்டு கேமராலாம் எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு சாரும் பின்னாடியே வந்தாராம். என்னென்னா இவர் இந்த போர்வை போத்துற கேமரா வச்சு எடுத்தாராம். எடுத்து நீங்கள் வந்தாச்சா சார் பின்னாடி வந்துட்டார், முடிஞ்சு போச்சு. மறுநாள் கழுவுனா அதில் ஒன்றுமே இல்லையா, கருப்பாக இருந்தலாம். அவர் நம்ம லைஃபே போச்சு, முத போய் கேமராவை தொட்டு நம்ம எடுக்கிறோம், நம்ம லைஃபே போயிட்டா அப்படின்னு சார் சொன்னாலாம். அமோகமாக வரப்போகிற அப்படின்னு சொல்லலாம். சார் தான் பிள்ளையார் மஞ்சள் பிடிச்சி வச்சு சார் தான் பூஜை பண்ணி ஆரம்பிச்சாலாம். இன்றைக்கி பல லட்சம் ரூபா கும்பகோணத்தில் எத்தனையோ ஸ்டுடியோ இருக்குது. நம்பர் 1 ஸ்டுடியோ வெங்கடேஸ்வரா ஃபோட்டோ ஸ்டுடியோ, சார் ஸ்டுடியோ தான். அந்த ஸ்டுடியோ வாசலில் போய் காரை நிறுத்தி சார் இறங்கி, அப்போ வந்து நான் ரொம்ப சின்ன வாழ் தானே கூப்பிட்டு அங்கே போய் அங்கே பெரியசாமின்னு இருப்பான், பெரியசாமி இருக்கானான்னு போய் கேளு அப்படின்னா. நான் 1.5 மணி நேரத்தில் போய் பெரியசாமி இருக்கானா அப்படின்னு போய் கேட்டேன். அங்கே 20 பேர் வேலை பார்க்குறான், எல்லாம் ஒன்றுலேருந்து ஒன்றா பார்க்குறான். அவன் தான் முதலாளி கல்லால் உட்காந்துருக்கான். நான் தான் பெரியசாமி அப்படின்னா சார் கூப்பிட்றாங்க. நான் சார் கூப்பிட்றாங்கிறதே உங்களை 3 நட அடிக்கிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து வந்தான் உள்ள சார் அந்த கண்ணாடி இறங்கணும்னு முதல் கேள்வி எப்படி இருக்குன்னா கேட்கல, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன்னு கேட்டார். அப்படியே மண்டையில் அது ஒண்டி தான் ஞாபகம் இருக்கும். அப்புறம் என்னென்னமோ அந்த கேமரா பற்றிலாம் சொன்னேன். சார் ஆசீர்வாதம் பண்ணார். டக்குன்னு காரை ஏறிச்சு நேராக வந்தாச்சு. நேராக மடத்துக்கு. அதுக்கப்புறம் சார் வந்து கும்பகோணம் மடத்தில் இருக்கிறப்ப 1 ரூபா சொல்லியிருந்தேன். நான் மடத்துக்கு போயிருந்தேன். நான் கையில் கட்டி தான் போயிருந்தேன். உள்ளே போகிறதுக்கே ரொம்ப பின்னாடி அந்த ஒரு கிணறு இருக்குது, அந்த அதிஷ்டானத்து பக்கத்தில் ரூமில். அங்கே இருந்தாலும் நேராக சாரை பார்க்க போயிட்டேன். போனோன்னே நேராக போய் சமயக்காரனை ஒரு பாடசாலை பசங்களை விட்டு சமயக்காரனை கூப்பிட்றாங்க. கையில் வேற கட்டி போயிருக்கேன்னா எனக்கு வேற வெக்கமாக இருக்குது. எல்லா பேரும் பாடசாலை குழந்தைங்கள்லாம் பட்டையும் போட்டுக்கிட்டு வெள்ளை வெட்டி கட்டிட்டு நான் கையில் கட்டி போனேன்னு நேராக போனார் அந்த மடப்பள்ளியில். அது வந்து சார் உங்களுக்கு காவி கொடுக்கறதுக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம். அங்கே போய் உக்காந்தானே இவனுக்கு பழையது வந்து கடுகு தாளிச்சு பழையது போடு. சார் கொஞ்சோண்டு சார் தான் எவ்வளோ தான் சாப்பிடுவாள், அது போட்டு சாப்பிட சொல்லுவேன். சார் சாப்பிட்டேன், நான் பழைய சாப்பிட்டேன். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டேன். சரி அப்புறம் நான் ஊருக்கு வந்துட்டேன். அது ஒன்று. அப்புறம் வந்து இந்த புஸ்தகங்கள்லாம் இருக்க, இப்போ எழுதி வச்சிருக்க புஸ்தகங்கள்லாம் இருக்க, நந்தவனம் வேலை செஞ்சுட்டே இருப்போம். திடீர்னு அப்பா அப்படிம்பார். அப்பயே புரிஞ்சுக்கணும் அப்பான்னு சொல்லிட்டாங்க, சார் எழுத போகிறாரு. அப்போ மட்டும்தான் கொஞ்சம் வாயெல்லாம் அடிக்கடி கம்முன்னு இருப்பேன். போவேன், டிஸ்கு பேனா பேப்பரு என்னென்ன. அதுக்கு வந்து இந்த பனியன் பெட்டி இருக்குல்ல, இப்போல்லாம் பனியன் பெட்டி, அதுமாதிரி பெட்டியில் தான் பேப்பர் 1 சைடு பேப்பர் இருக்கும். அந்த பெட்டி டெஸ்க்கு 1 சைடு பேப்பர் தான். அந்த எல்லாத்தையும் கொண்டு அங்கே வச்சுட்டு உட்காந்தோன்னே எப்பயும் சேப்பு துண்டு இருக்கும், காலில் இருக்கும். காலை அப்படி தூக்கி போட்டுட்டு மகாராஜா மாதிரி காலை போட்டு ஆட்டிகிட்டு உட்காந்துருப்பேன். தலை ஒரு கட்டு கட்டியிருப்பேன். நீ படுத்துக்கொண்டு முதல்ல கொஞ்சம் தொணன்னு பேசின்னு இருந்தேன். அப்போ தான் சார் சொன்னேன். நான் கேட்டேன், அப்படி பார்த்துட்டு எழுதியிருக்கல, உங்களுக்கு யார் சார் எல்லாம் சொல்கிறான்னு கேட்டேன். நீ டிவி பார்க்குறீனோ, உனக்கு சுவாமி டிவி வச்சுருக்காரோ, அதுமாரி சாருக்குன்னு ஒரு டிவி வச்சுருக்கேன், சாருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அப்படியே பார்த்துன்னு எழுதிட்டே இருப்பா சார். அது முடிஞ்சோன்னா ஒரு இப்படி தட்டை தட்டுவா. டக்குன்னு எழுந்திரிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி எதெல்லாம் இங்கே வைக்கணும். எதாவது ட்ரைனிங் மிலிட்ரி ட்ரைனிங் இருக்கேன். எல்லாத்தையும் கொண்டு அங்கே வச்சுட்டு மறுபடியும் நந்தவனம் போயிடும், அதிஷ்டானம் போயிடும். அதுமாதிரி பூம்புகார் கனகசபை வந்து எங்கள் வீட்டிலேருந்து 10 வீடு தள்ளி. ஆமாம், கருணாநிதி கூப்பிட்டு பூம்புகாரில் வந்து பூம்புகார் கலைக்கூடம் திறக்கிறப்ப வாசிக்க சொன்னதுக்கு முடியாதுன்னு சொன்னவன். நான் வாசிக்க முடியாது அப்படின்னு சொன்னவன். ஒரு 10 வீடு தள்ளி சாருக்கெல்லாம், சாரோட அப்பா அம்மாக்கெல்லாம் அவன் தான் ஸ்டார்ட் பண்ணி. பாபு சாஸ்திரி இப்பயும் இருக்கார். அவன் தம்பி ராமனுக்கு அங்கே பூனல் போடுற பெரிய வித்வான். எங்கள் அப்பா கொஞ்சம் நாதஸ்வர பைத்தியம். அவனை ரொம்ப எங்கள் அப்பாவுக்கு எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக இருப்பான். ஏன்னா எங்கள்கிட்ட 4 கார், எங்கேயாவது போனால் கார் எங்கள்கிட்ட தான் வாங்கணும். அதுக்காக அவன் வாசிச்சுட்டு இருக்கிறப்ப சார் சொன்னார், அவன் வித்வான் நல்லா வாசிக்கிறான், மானச சஞ்சரரை வாசிக்க சொன்னான் அப்படின்னு சார் சொன்னேன். எங்கள் அப்பா உடனே நேராக போய் இல்லை கணேசப்பா நாதஸ்வரம் மானச சஞ்சரரை வாசிடுறேன். என்ன இப்போ சொல்கிறேன்னு இல்லை, நம்ம வீட்டில் சுவாமின்னு இருக்காங்க, நான் வந்து நம்ம வீட்டில் வந்து வாசிக்கிறேன். எங்கள் அப்பா ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ். நேராக இங்கே வந்துட்டான். உடனே எங்கள் தோசையில் பெரிய கத்திரிக்கோட்டா. உடனே அதிஷ்டானத்தில் வாசிக்குது. நேராக வந்து கதை திறந்தேன். எங்கள் அப்பா என்ன பண்ணா, அதான் இந்த வெட்டி ஆஃபீஸர்லாம் இருக்கேன், எல்லாம் ஆளுக்கு ஒரு சாக்கு எடுத்துகிட்டு போய் விடணும். ஒன்று சார் எடுத்தோன்னே சொன்னேன், அவன் வித்வான்ப்பா, ஜம்காலம் போடு அப்படின்னா. உடனே ஜம்காலம் போட்டாச்சு. மானச வாசித்தான். சார் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். சுரம் பேசாமல் வாசிக்கணும், வாசிச்சுட்டு போய் போயிடணும் அப்படின்னு கேட்டான். அப்படியே ஆகும். உடனே எங்கள் அப்பா கூப்பிட்டு அவனுக்கு பணம் கொடு, சம்பாவனை பண்ண பணம் கொண்டு. எங்கள் அப்பா என்ன எடுத்து 100 ரூபாய் அப்படி நீட்டினார். வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் தட்டில் வச்சு அப்படி மரியாதை பண்ணோம் வரோம் அப்படின்னா. அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் தட்டு எல்லாம் வச்சு அவனுக்கு கொடுத்தேன். அந்த கனகசபை அந்த கனகசபை கேட்டதும் அப்படி கேட்டாரா? ஆமாம், சொரம் பேசாம வாசிக்கணும், வாசிட்டு இருக்கும் போதே போகணும் அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அதுமாரி ஒரு நாள் என்னாச்சுன்னா, நம்ம
இந்த புல்லட் நடராஜா அது மாதிரி என்ன ஆச்சுன்னு கேட்டு இல்லை வாசிட்டு இருந்தார், அப்படியே போயிட்டார். அப்படியே போனார். இப்போ கடந்து 10 நாள் கடந்தா, ஒரு நாள் கடந்தா, அது மாரி எதுவுமே கிடையாது. சுரம் பெசகாமல் வாசிக்கணும், அப்படியே போயிடணும். அப்படியே தான் போனோம். மேலே இப்படி தான் போனோம். அதே மாதிரி வந்து இங்கே ராத்திரி 10 மணிக்கு சீராளி நம்ம சுவாமிமலை இபி நடராஜா அவர் எப்பயுமே சீராளி. அப்போ அவர் ரொம்ப நேர்மையான ஆஃபீஸர். அவர் வேலையை சஸ்பெண்ட் பண்ணோம், மேலதிகாரி. வேலையில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 12 கிலோமீட்டர் டெய்லி சைக்கிளில் வாரத்தில் 2 நாள் 3 நாள் வருவார். சார் வந்து பரமேஸ்வரன் ஜபம் பண்ணுன்னு சொல்லுவார். அவங்க உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருப்பார். முடிஞ்சோன்னு போயிடுவார். நான் விளையாடுறதுக்கு போயிட்டேன். 7:30 மணிக்கு 8 மணிக்கு ஐஸ்டானோம். 7:30 மணிக்கே பூட்டிடுவா. அவன் வந்து பெத்துலுவா தாத்தா பாட்டி எல்லாரும் வந்து கூப்பிட்றா. சார் எந்திரிக்க மாட்டேன். இந்த நடராஜன் வந்து சார் மணி 7:30 ஆகிட்டு சார். ஏன்னா அவர் அப்புறம் 1 மணி நேரம் சைக்கிளில் போகணும், இருட்டு வேற. கூப்பிட்றாரு. இல்லை அவன் வரட்டும் வந்தானே போனேன். உடனே எங்கள் அப்பா கூப்பிட்டேன்னா எங்கேயாவது போய் தொலைஞ்சிடும்னு சொல்லிட்டு ஒரு நாளை விட்டு தேடி நான் அங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு வந்தானே என்ன குடிச்சு உடம்பு பூரா ஒரே புழுதி மண்ணாக இருக்கும். அங்கேருந்து வந்து அது ஒன்றும் தெரியாது. மட்டாலும் ஒரு நமஸ்காரம்னு வச்சிங்களேன், 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு நமஸ்காரம் இருக்கும். அந்த காலை அப்படி தொடுறதான் தெரியும். டக்குன்னு போய் கையை அப்படி பிடிச்சிரும். அப்படியே சார் டக்குன்னு எந்திரிப்பா நேராக ஆற்றுக்கு வந்துட்டோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நடராஜன் கூப்பிட்டதுக்கு முடியாதுன்ட்ட. பெதுல அப்பா அம்மா கூப்பிட்டதுக்கு, பெதுல கூப்பிட்டதுக்கு, எங்கள் அப்பா கூப்பிட்டதுக்கு, எங்கள் அம்மா நோ அவன் வந்தால் தான் வருவேன்னு சொல்லிட்டேன். உடனே எங்கள் அப்பா உடனே விட்டு ஆளை வச்சு சார் தான். அப்போ சாருக்கு நான் ரொம்ப செல்ல பிள்ளைய போட்டேன். அதனால் எங்கள் அப்பா என்ன அடிக்க முடியாது. அங்கேருந்து விளையாண்டு அங்கேருந்து வந்தேன், நமஸ்காரம் பண்ணேன். டக்குன்னு சார் நான் அவ்வளோதான் கையை பிடிச்சா நான் அழைச்சின்னு போனேன். எங்கள் அப்பா ஒரு நாள் சொன்னான், சார் இவன் நல்லவன் மாதிரி உங்களை அழைச்சின்னு போகிறான், உங்கள் காலை இடறி விட்டு கீழே விழுந்து சார் விழுந்து கால் ஒடிச்சிட்டுன்னு சொல்லிவிடுவான் சார், ஜாக்கிரதையாக இருக்கும் சார் இவன்ட்ட. அதுமாரி இந்த வாசலில் அப்போ சொன்னேன். சார் சொன்னார், அப்படி அவன் பண்ணானப்பா தேவை நான் பார்த்துக்கிறேன். அல்ல அப்படி பண்ணால் பரவாயில்லப்பா அப்படின்னு சார் சொன்னேன். அந்த வாசலில் பில்லு இருக்குல்ல, அந்த பில்லு செத்தக்கூடாது, முள்ளு மட்டும்தான் எடுக்கணும். அந்த பில்லுலேருந்து ஒரு திரவம் வருது, அது வந்து கால் அப்படி அந்த பில்லு மேலே தான் சார் நடந்து போவா. அதனால நாங்கள் செத்தவே மாட்டோம். அதேமாரி 5:30 மணிக்கெல்லாம் மாடு வரும். அந்த மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குளம் இருக்குது. குளத்துக்கு அந்தாண்ட மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு வரல. அந்த புழுதி இருக்குல்ல, புழுதி வரப்போ சார் அந்த ஓரமாக நிற்பேன். அந்த புழுதி போடும். அந்த புழுதி படணும். அந்த பசுமாட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த புழுதி படணும் அப்படின்பேன். அதே மாதிரி இந்த புல்ல செத்தக்கூடாது, புல்லுல கால் படணும். அந்த கால் வழியா கண்ணுக்கு இதுல இருந்து ஏதோ போதும்பா. ஆமா, கண்ணுக்கு நந்தியாவட்டை பூ கண்ணுக்கு நல்லது. அது என்ன பண்ணா அடுக்கு நந்தியாவட்டை இருக்கணும். 10 நந்தியாவட்டை 20 நந்தியாவட்டை அடுக்கு நந்தியாவட்டை அதை பறிச்சு வச்சுட்டா போதும். அதை எடுத்து இப்படி தீட்டின்ண்டே வருவார். அந்த 20 பூவும் தீட்டுருவார். அது மாதிரி ராத்திரி 8:30 மணிக்கு திடீர்னு எனக்கு பொங்கல் திங்கணும்னு ஒரு கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். அந்த அடுக்கு நந்தியாவட்டை பூ ஒரு நாளைக்கு பொங்கல் திங்கணும்னு ஆசை வந்தது. பொங்கல்ல எப்போ பார்த்தாலும் தின்னுட்டே இருக்குது தானே வேலை. அப்போ சார்ட்ட சொன்னேன், சார் பொங்கல் தின்ன தேவலம் போல இருக்கு சார் அப்படின்னு. போய் ராஜத்து மாமிகிட்ட சொல்லு அப்படின்னா. இங்கே போய் ராஜத்து மாமி அப்போதான் பாயெல்லாம் போட்டுனா. அப்போல்லாம் கேஸ்லாம் கிடையாது, கும்பிட்டு எடுக்கலாம். படுத்துக்க தலைநில ராத்திரி 8:30 மணி போய் அப்படி கதவு தட்டினா அது கதவு தட்டுறது கிடையாது, கதவு உடைக்கிறதுன்னு பேர். நான் தட்டுறதுங்கிறது உடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பெல் அடிச்சாவே 5 நட அடிப்பேன். நேராக என்ன பண்ணேன், நேராக போய் மாமி எங்கேன்னு வந்தேன். என்னப்பா அப்படின்னா, சார் பொங்கல் கேட்டார்ல. அவ்வளோதான் வாசலில் உட்காந்துருக்கு. அடுத்து ஒரு சைடில் கும்பிட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு சைடில் சட்னி இது எல்லாம் பண்ணி கூடையில் பொங்கல் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. பொங்கல் வாழையில் எல்லாம் எடுத்துட்டு கூடையில் வாளியில் இந்த ஒயர் கூடையில் எடுத்துன்னு சரன்னு மாமி ஆயிடுச்சு. நாங்கள் வருவோம். அது பக்கத்துலேயே எங்கள் ஆத்துலேருந்து 5 வீடு தள்ளி 6 வீடு தள்ளி 6 வீடு தள்ளி எடுத்துன்னு வந்து சொன்னால் இலை போடுற வரையும் சார் கம்முன்னு இருப்பா, தண்ணி தெளிக்கிற வரையும் கம்முன்னு இருப்பா. பொங்கல் வச்சு சட்னி வச்சு அது வரையும் சார் இப்படி தான் இருப்பார். தலை மாமி நமஸ்காரம் பண்ணுன்னு, சார் சாப்பிட்றத ராஜம் பார்க்கப்படாது அப்படின்னு மாமி அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு போய் வாசலில் உட்காந்துருவா. தண்ணியில் ஒரே ஒரு பருக்கை தான், 2 பருக்கெல்லாம் கிடையாது. ஒரு பருக்கை எடுத்து வாயில் போடுவேன். அவ்வளோதான் வேறு அவ்வளோதான். பொங்கல் எடுத்து வச்சு ஃபுல்லாக அடிக்க வேண்டியது. அடிச்சுட்டு நேராக எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அலம்பி அது வரையும் வாசலில் அது 1 மணி நேரம் ஆகிடும். வாசலே உட்காந்துருப்பேன். சார் என்ன சொன்னார், சார் என்ன சார் சொல்கிறது அப்படின்னு கேட்பேன். ஒரு அப்பப்போ ஒன்று சொல்லுவேன், சூப்பராக இருந்துன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறாளோ அப்படியே போய் எங்கள் மாமி என்ன சொல்கிறாளோ அதை போய் அங்கே சொல்லுவேன். சொன்னோன்னா அந்த மாமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அதுமாரி எங்கள் ஆத்துலேருந்து 3வது வீட்டில் காமாட்சி மாமின்னு, கோபாலயர் காமாட்சி மாமின்னு ஒரு பாட்டி இருந்தால். அந்த பாட்டிக்கு என்ன வேலைன்னா டெய்லி அப்பளம் இட்டு டெய்லி மடியாயிடுவா. மடி ஒரு நாளைக்கு ஒரு நட ஒரு 1 லட்சம் ராமஜெயம் சொல்லுவாள். 1000மோ 10,000மோ நோட்டில் எழுதிட்டே இருப்பாள். எப்போ பார்த்தாலும் அதான் வேலை. அந்த மாமி என்ன பண்ணால் அந்த மாமி காது கேட்காது. டெய்லி அப்பளம் இட்டு நெய் தடவி அதில் ஜீனி போட்டு 2 அப்பளம் 3 அப்பளம் ரெடி பண்ணி வச்சுருவா. நாங்கள் எங்களுக்கு கோட்டை இங்கே ஒரு நாளைக்கு எங்கே போவோம், சித்திராவத்துக்கு ஒரு நாள், இங்கே ஒரு நாள். நேராக அது எங்கள் காலத்துலேருந்து 4வது வீடு. அந்த மாடி அந்த அந்த மாமியாம் போய் வாசலில் உட்காந்தோன்னே அப்பளத்தை கொடுப்பேன்.
அவ்வளோதான். உடனே சார் ஒரு வில்லல்ஸ் 2 வில்லல் சாப்பிடுவார், மீதி எல்லாம் நமக்கு தானே முடிஞ்சிடும். அந்த மாமிக்கு காது கேட்காது. பழைய காலத்து வீடாக சாலம் இருக்கா, நல்ல பாம்பு வந்து கடிச்சிச்சுன்னா உடனே காலில் கட்டி டயர் வண்டியில் வச்சுட்டு போனால் எங்கள் தாத்தா சின்ன தாத்தா இருக்கார். அவர் என்ன பண்ணார், வாழைப்பட்ட சாரை உடச்சி புழிஞ்சி ஒரு 2 கிளாஸ் 2 சொம்பு நிறைய கொடுத்துட்டார். கொடுத்து கொண்டு டாக்டர்கிட்ட அட்மிஷன் பண்ணிடுச்சு. உடனே டாக்டர் என்ன பண்ணார், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தியாகராஜன் மாமா டாக்டர் மாமா இன்ஜெக்ஷன் போட்டு படுக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த மாமி 14 வருஷம் உயிரோடு இருந்தா. அந்த மாமி கடைசி வரையும் சாருக்கு அப்பலாம் இருந்தா. அந்த மாமா வகைரா வந்து வாஜ்பாய் யாகம் பண்ணவா. அந்த மாமா வந்து காஞ்சிபுரம் மடத்துக்கு போயிருந்தா, அந்த அதிரோத்திரம் பண்ண அதுமாரி பண்ணுறதுக்கு ஏதோ போயிருந்தா, இது சும்மா கலந்துக்கிறதுக்காக போயிருந்தா. போனோடனே ஸ்க்ரீனை போட்டா. ஸ்க்ரீனை போட்டால் நான் சிவன் சார் சிஷியன்னு ஒரு கத்துனார். அவ்வளோதான், ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டாலாம். 2.5 மணி நேரமா 3 மணி நேரமா சார் அண்ணன் அவர்கிட்ட ரொம்ப பேசிட்டு கடைசியாக என்ன கேட்டாலாம், நான் உங்கள் ஆத்துக்கு நான் வந்து உங்கள் ஆத்துக்கு வந்துடுறேன், எனக்கு சாப்பாடு போடுறியா அப்படின்னு கேட்டலாம். ஆமாம். உடனே கன்னத்தில் அடிச்சுட்டாராம். அவர் இந்த மாமா என்கிட்ட சொன்னது அப்படி சொன்ன அந்த மாமா, சுப்னி அப்படி நான் அப்படி பேசினா பெரியவா என்கிட்ட, இல்லை என் தம்பி இருக்கான், என் தம்பியை கவனிச்சுக்கோ, என்னை கவனிச்சுக்கிற மாதிரி அப்படின்னாரு. அதுமாரி நெப்பத்தூர் பாலியர் இங்கே வந்துருந்தார். நெப்பத்தூர் பாலியர் வந்து ஏதோ பிரசாதத்தை கொடுத்து, என் தம்பி திருவங்காட்டில் இருக்கான், அவனை போய் பார் அப்படின்ட்டு பால்மாவா. உடனே காலையில் வந்திருக்காரு, உடனே பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிட்டாரான். உடனே பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு வந்துட்டார். சீரியலேருந்து காரில் வந்துட்டார். காரில் 5:30 மணி. சாரை போய் யார் வந்து எழுப்ப முடியும், நான் தானே போய் எழுப்பணும். போய் சாரை எழுப்பேன், பாலு வந்திருக்கா போய் எழுப்பினார். அதெல்லாம் முடியாது, உட்காருங்க நீங்கள் உட்கார வச்சேன். காப்பி கொண்டு வந்து கொடுத்தா குடிச்சாரு. சார் எழுந்திரிச்சு சார் தான் தூக்கமே இல்லையா சார் அப்படின்னா டக்குன்னு வந்து மூஞ்சிங்கெல்லாம் தேய்ச்சி விட்ருக்கேன். என்ன பாலு அப்படின்னாரு. நேற்று பெரியவாளை பார்க்க போனால் நீங்கள் இவ்வளோ நாள் ஏற்கனவே தெரியல, பெரியவங்க உங்களை பார்த்துக்க சொன்னா, நீங்கள் அவசியம் ஆற்றுக்கு வரணும், காரில் வரணும் போகணும்ல. அவனை கேட்டு சுப்னி தலைவராயிட்டாரு. தலைவர் கிடையாது, சாரோட சிஷியம் தானே. உடனே நீங்கள் போங்க, வண்டியில் வர முடியாது, சார் தான் காரில் வரும், நீங்கள் வர போங்க, உலகமே பயப்போம், உலகம் பயந்த ஆள்கிட்ட நீங்கள் போங்க, நான் வண்டியில் அடிச்சுட்டு வரேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் வில்வண்டி கட்டி இங்கேருந்து நேரம் அடிச்சுன்னு போனோம். போனோன்னா அதில் போய் ஒரு 1/4 டம்ளர் பால் அது மட்டும் சாப்பிட்டு திரும்பி உடனே வந்துட்டோம். அதுமாரி ஞானமுத்து நாடார்னு இப்போ மெட்ராஸில் இருக்கார். அப்போ வந்து சிறுமலையிலேருந்து சிறுமலை பழம் வாழைப்பழம் எடுத்துன்னு வருவார். அந்த பழத்தை எடுத்து கொடியில் கட்டி தொங்க விட்டுருவார். பழம் அப்படி இருக்கும் ருசி. அவருக்கு வந்து பயங்கர கஷ்டம் வந்துட்டு, சார் என்னப்பா ஞானமுத்து வரவே இல்லையே அப்படின்னு. இல்லை சார் அவர் கொஞ்சம் சிரமத்தில் இருக்கார் சார் அப்படின்னா. ஞானமுத்து போய் நம்ம பார்க்கணும்ப்பா அப்படின்றார். சார் எப்படி பஸ்ஸில் வச்சுட்டு போக முடியுமா, கார்லையும் ஏற மாட்டா. டக்குன்னு என்ன வில்லு வண்டி கட்டிட்டு இங்கேருந்து வச்சுட்டு போனோம். மாயர் அழைச்சிட்டு போனோன்னா சிஆர்கே வீட்டு வழியாக போனோம். சிஆர் குஞ்சிதபாலம். ஆமாம், மாயத்தில் தான் இருந்தார் அப்போ கொரோனாட்டில். சிஆர்கே வீட்டு. ஆமாம். போனோன்னா சிஆர்கே வந்து மடத்துக்கு ரொம்ப ஒத்தாசை பண்ணி செஞ்சுருக்கான்ப்பா, சிஆர்கே பார்க்கணுன்னா. உலகத்தில் உள்ளவங்களாம் வந்து உங்களை பார்க்குறான், நீங்கள் ஒன்றும் சிஆர்கே பார்க்க வேணாம், ஒன்றும் வேண்டாம், உட்காருங்க சார். சரி பண்ணிட்டார். நேராக ஞானமுத்து வீட்டுக்கு போயாச்சு. அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு பூஸ்ட் கொடுக்குறதா, காப்பி மாடு இருக்குது, பசு மாடு, காப்பி கொடுக்குறதா, ஏன்னா அவளுக்கு ஒன்றுமே புரியல, நில குழஞ்சி போயிட்டார். ஓகே, அவர் என்ன கேட்குறது, அவருக்கு வந்து உலகத்தோட ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பார்த்த மாதிரி அவருக்கு சார் வந்திருக்காரு என்ன, அந்த ஒரு பயங்கர பிரமிப்பாயிட்டு. பால் கொடு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவர் பால் கொடுத்தா. கொஞ்சம் பால் குடிச்சிட்டு எல்லாரும் எடுத்துங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி மெட்ராஸில் அவெல்லாம் ஓகோன்னு இருக்கா. அப்புறம் வந்து சாரை வண்டி கட்டி ஊருக்கு வச்சுட்டு வந்துட்டேன். அதுமாரி இந்திரஜித் வீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்டு போனேன். இந்திரஜித் கூப்பிட்டான். வீடெல்லாம் அலம்பி விட்டு சாரை அழைச்சின்னு போய் கொஞ்சோண்டு பால் ஒரு 10 ml இருக்கும் பால் சாப்பிட்டு இந்திரஜித்து கொடுத்து நீங்கள் எல்லாரும் எடுத்துக்காங்க. இந்திரஜித் இன்னைக்கு ஷேக்குக்கு வந்து சீஃப் சமையல் இதாக இருக்கும் துபாயில். அதுமாரி அதெல்லாம் ஒன்றுமே சொல்லுவோம்மா, நமக்கு அதெல்லாம் எதுக்குமாம்மா, அதெல்லாம் தேவையில்ல, சார் தானே மாமா. அவர் என்ன பண்ணார், நம்ம சீராழி ஈவி நடராஜன் சார், நான் வந்து நாங்கள் ஒரு மதிவானன்னு ஒரு பையன், அவள் அப்பா அம்மாவை நான் திட்டிகிட்டே இருப்பாள், சார் புத்தகம் படிச்சுட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்கு தான் சார் விபூதி கொடுத்தார். ஒன்று வந்து வக்கீல் துரைக்கு கொடுத்தார். நான் அழைச்சிட்டு வந்தேன். ஆமாம், வந்தோன்னா துரையை கேட்டார். நான் ஒன்றும் உலக சாமியார் மாதிரிலாம் கிடையாது, நான் சாதாரண ஆள் அப்படின்னார். இவர் வந்து ஏதோ அப்படியே அழுதுட்டார். அழுதோன்னே விபூதி எடுத்துன்னு வந்தார். விபூதி எடுத்துன்னு வந்தேன். அந்த விபூதி போடுறது கடுகை விட இன்னும் அது உளுந்துதான் உள்ளேன்னா எனக்கு தெரியல அந்த பேப்பரில். அது என்ன அவர் என்ன பண்ணிட்டாரு, இது ரொம்ப பவித்திரம்னு கொண்டு வீட்டு நிலையில் வச்சுட்டார் அவர். அதேமாதிரி ஒரு ட்ரிப்பு மதியானம் வந்தால் தான் உனக்கு வேலை கிடைக்கும் விபூதி கொடுத்தா. அவன் இன்றைக்கி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். ஆனால் ஒன்று செய்யணும், மாதம் மாதம் சம்பளம் வாங்கி சம்பள பணத்தை காவேரிக்கார பிள்ளையார்ட்ட கொண்டு வந்து வச்சு
எடுத்துகிட்டு தான் நீ வீட்டுக்கு போகணுன்னு. இப்போ அவன் அந்த கார்டு கொண்டு வந்து வச்சு ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி அவன் இப்போ ஸ்கூலை விட்டு வந்தானா கொண்டாந்து அதை வச்சு பூ பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு இன்னைய வரையும் பண்ணுறான் அந்த மதிவானங்கிறான். நடராஜன் என்ன பண்ணார், சாரை கேட்டார், நான் இந்த மதிவானனுக்கு சரி பண்ணிட்டீங்க, பெத்தலு சரியாயிட்டான், நான் சரியாயிட்டேன், எல்லோரும் சரியாயிட்டான், சுப்னியை மட்டும் நீங்கள் அப்படி என்னை பற்றி கேட்ட ஒரே கேள்வி அவர் தான் கேட்டார், சுப்னியை மட்டும் நீங்கள் அப்படியே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு சார் சொன்னார், அவன் விதிப்படி நடக்கும்பா அப்படின்னு சொன்னார். பயங்களை போக்கி